மத்திய வணக்கம் நண்பர்களே. ஹங்கேரி அரசாங்கமானது அமெரிக்காவிடம் கோரிக்கை வைத்தது, நீங்கள் லூக் ஆயில் மீது இருக்கும் பொருளாதார தடையை நீக்கித்தான் ஆக வேண்டும் என்று. கோரிக்கை உடனடியாக அமெரிக்க அரசாங்கமும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது. 6 மாதங்களுக்கு எக்ஸ்டெண்ட் செய்துள்ளனர். அதுபோல் பார்த்தீர்கள் என்றால் இந்த எக்ஸ்டெண்டை உக்ரைன் நாடுகளும் மற்றும் மேற்கத்திய நாடுகளும் விரும்பவில்லை. காரணம், இவர்கள்தான் ரஷ்யா மீது அழுத்தங்களை கொடுக்கலாம் என்று பல்வேறு திட்டங்களை வித்திட்டுகின்றனர். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் நாடுகளே அந்த திட்டத்துக்கு யாரும் ஒப்புதல் தருவதில்லை. மேலிருக்கும் தலைகள் மட்டுமே ஆடிக்கொண்டிருக்கின்றன. படை வீரர்கள் யாருமே இல்லை. நாங்கள் ஆயுதத்துடன் போராடுகிறோம், அங்கே போராடுகிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், ரஷ்யா நினைத்தால் ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றுமே கிடையாது என்பதனை அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் புரிந்து கொண்டால் நல்லது. அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஒரு காலத்தில் ரொம்பவும் கஷ்டப்பட போகிறீர்கள். குறிப்பிடும்படியாக சொல்லப்போனால் 1800 காலத்திற்கே சென்று விடுவீர்கள். இதனை மறந்துவிட வேண்டாம். ரஷ்யர்களை பகைத்து கொண்டால் உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது. இதனை புரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவை நம்பி ஏமாந்து போக வேண்டாம். அப்படி ஏமாந்து போனீர்கள் என்றால் உங்களை நீங்களே காப்பாற்ற முடியாது. இதனை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் என்று நம்புகின்றேன். வெனிசுலாவில் மென்மேலும் பதற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இதனை தட்டி கேட்க வேண்டும். பிரிக்ஸ் நாடுகள் அனைத்துமே ஒன்றிணைந்து தட்டி கேட்க வேண்டும். காலதாமதம் அமெரிக்காவுக்கு சாதகமாக அமைந்துவிடும். நீங்கள் நிச்சயமாக வெனிசுலாவிற்குத்தான் துணையாக இருக்க வேண்டும். வெனிசுலா யாருக்குமே எந்த தொந்தரவும் செய்வது கிடையாது. அப்படி இருக்கும் ஒரு நாட்டினை ட்ரக் கடத்தல்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டினை சுமத்தி அங்கிருக்கும் ஆயுள் வளங்களை திருடுவதற்குத்தான் இந்த நாடகத்தினை அமெரிக்க அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதனை உலக மக்கள்களும் பார்த்து கொண்டிருக்கின்றனர். அதோடு இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்று இருக்கிறதா என்று தெரியவில்லை. இவர்கள் எல்லாமே அமெரிக்கா தரக்கூடிய பணத்திற்கு அடிமையாக உள்ளனர். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் அனைத்து நாடுகளும் சமமான அமைப்பாக மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு சார அமைப்பாக இருந்தால் அது நல்லதல்ல. இதனை இது போன்ற நிறுவனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பாகிஸ்தானுக்கு புதிய தலைவலிகள் வந்து கொண்டே இருக்கிறது. உள்நாட்டு அரசியல் குழப்பங்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. அத்துடன் ஆப்கானிஸ்தான் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்தியாவுடன் சேர்ந்து கொண்டு இப்படி செய்வார்கள் என்று. ஏனென்றால் ஆப்கானியர்களுக்கு தெரியும், இந்தியர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு நாட்டுடனும் தலையிட சண்டையோ போரோ புரிவதில்லை. ஏனென்றால் இந்தியர்கள் எப்பொழுதுமே தனித்துவமானவர்கள். தங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு தங்களுடைய செயல்படுவார்கள்.